ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு வீடியோவில் டோன்ட் நாக் யோர் செல்ஃப் அவுட். அதாவது ஒன்று ரொம்ப கஷ்டப்படுத்திக்காத, நிறைய எஃபர்ட் போட்டு ஒரு சில விஷயத்த செய்வாங்க தேவையே இல்லாத. ஸோ டோன்ட் நாக் யோர் செல்ஃப் அவுட். ரொம்ப எஃபர்ட் போட்டு இந்த விஷயத்த செஞ்சு உன் உடம்பை கெடுத்துக்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் நாக் யோர் செல்ஃப் அவுட். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. Linda and Lucy are going to talking now. Linda is saying that England has been knocked out of the World Cup by West Germany. England has been defeated. அதாவது தோத்துடுச்சு பை வெஸ்ட் ஜெர்மனியால் இங்கிலாந்து தோத்துடுச்சு வேர்ல்டு கப்பில் அப்படின்னு சொல்கிறாங்க. லூசி, ரியலி திஸ் நியூஸ் வில் நாக் ஜேம்ஸ் அவுட்னா வில் பி கெட் சர்ப்ரைஸ்டு. இட்ஸ் ஸோ வாட் ஹீ இஸ் த பிக் ஃபேன் ஆஃப் ஜெர்மனி. நியூஸ் வில் இம்ப்ரெஸ் ஹிம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் நாக் அவுட் அப்படின்னு, திஸ் நியூஸ் வில் நாக் ஜேம்ஸ் அவுட்னா இல் பி கெட் இம்ப்ரெஸ்டு பிகாஸ் ஹீ இஸ் ஸோ இன்ட்ரெஸ்ட் இன் ஜெர்மனி. லிண்டா சேயிங் தட் I also heard that the storm knocked out power supplies in many parts of the city. Linda is saying another thing. When talking good news, no, she's saying another thing. I also heard that. She also heard that ஏதோ கேள்விப்பட்டிருக்கா, ஸ்ட்ராம் வந்து பவர் சப்ளைஸ்லாம் கட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறேன். இனி மெனி பார்ட்ஸ் ஆஃப் த சிட்டி 2 people were passed away. 2 people வந்து இறந்துட்டாங்க. அண்ட் 10 were knocked outனா பாஸ்ட் அவுட், அவங்க மயக்கடிச்சு விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நாக்ட் அவுட். இந்த நாக்ட் அவுட்டில் எவ்வளோ மீனிங் இருக்குது பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் வி யூஸ்டு ஃபார் டிஃபீட்டிங், ஒருத்தவங்களை தோக்கடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். நாக் சம் ஒன் அவுட்னா இட் வில் இம்ப்ரெஸ் சம் ஒன். அண்ட் ஆல்சோ நாக்ட் அவுட்னா பவர் சப்ளை கட் டவுனுன்னு சொல்லலாம். அண்ட் 10 people நாக்ட் அவுட்னா தே பாஸ் அவுட். பாஸ்ட் அவேன்றது வந்து இறந்து போகிறது. பாஸ் அவுட்னா அன்கான்ஷியஸாக வருது, மயக்கடிச்சு விழுறதா கூட 10 were knocked out அப்படின்னு சொல்லலாம். Then Lucy is saying that don't knock yourself out reporting such news. Don't make such efforts to do something. அதாவது இவ்வளோ ரிஸ்க் எடுத்து எதுக்கு இதெல்லாம் வந்து ரிப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க. ஐ எம் இன் நோ மூட் டு ஹியர் தெம் ரைட் நவ். எனக்கு வந்து அதை கேட்கறதுக்கு மூடே இல்லை. ஐ எம் இன் நோ மூட் டு ஹியர் தெம் ரைட் நவ்னா இப்போ எனக்கு கேட்கறதுக்கு மூடு இல்லை. டோன்ட் யூ see that you are getting a news junkie? சில பேருக்கு கெட்ட விஷயத்தை பேசுறது, பார்க்குறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் டோன்ட் யூ see that you are getting a news junkie. என்ன இது, இந்த மாதிரி ரொம்ப சேடான இந்த மாதிரி நியூஸ்லாம் எதுக்கு நீ கேட்டுட்ருக்க அப்படின்னு உனக்கே தோணலையா அப்படின்னு ஒரு மாதிரி அவங்கள டவுன் பண்ணுற மாதிரி கேட்குறது, அந்த மாதிரி சொல்லலாம் ஜங்கின்னு. லிண்டா, இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் டெட் அண்ட் கண்டிஷன் வி ஆர் கோயிங் த்ரூ. அதாவது உலகமே அழியிற மாதிரி பேசுறது. இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் டெட் அண்ட் கண்டிஷன்ஸ், உலகமே அழிய போகுதுன்ற மாதிரி வி ஆர் கோயிங் த்ரூ ஆன் தட். வி ஆர் கோயிங் த்ரூனா வி ஆர் எக்ஸ்பீரியன்சிங், நம்ம இப்போ அனுபவிச்சுட்ருக்கோம். வி ஆர் கோயிங் த்ரூ அப்படின்னு சொல்கிறதுக்கு. லூசி, டோன்ட் பி ஸோ மார்பிட் அண்ட் க்ளூமி. மார்பிட்னாலும் சேம் திங் தான். ஒரு கெட்ட விஷயத்து மேலே அதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறது. இப்படி நடந்துருச்சு அப்படி நடந்துருச்சு அதை பற்றி சொல்லிவிட்டு அவங்களே சேட் ஆகிடுது. டோன்ட் பி ஸோ மார்பிட் அண்ட் க்ளூமினா வெரி சேட். ஃபார் ஹெவன்ஸ் சேக் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்ம திருச்சிற்றம்பலம், இன்ஷால்லா அந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல, ஃபார் ஹெவன்ஸ் சேக்கு அவங்க கிறிஸ்டியானிட்டியில் யூஸ் பண்ணுவாங்க. இட்ஸ் அ ட்ரெடிஷ்னல் ஒன் அண்ட் ஆல்சோ அத்தென்டிக். ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ரொம்ப சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃபாக யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் ஹெவன்ஸ் சேக் எப்பயுமே சொல்லக்குள்ளே சொல்லுவாங்க. அண்ட் திங்ஸ் ஆர் இன் தட் பேட், அந்த அளவுக்கு ஒன்றும் ரொம்ப மோசமாலாம் போகல. டோன்ட் பி ஸோ மார்பிட் அண்ட் க்ளூமி அப்படின்னு சொல்கிறாரு. லெட்ஸ் கெட் இன் டு த வெக்காபுலரி. knock out, to make someone leave a competition by defeating them. அவங்கள தோக்கடிக்கிறது knock out ஃபர்ஸ்ட்டு டேர்மில் சொல்லலாம். England has been knocked out by Germany. நெக்ஸ்ட்டு knock someone outனா to impress someone. This news will knock James out, will impress him definitely, will knock him out அப்படின்னு சொல்கிறதுக்கு impress அப்படின்னு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஒன் knock out வந்து to destroy something, to stop it working. I also heard that storm knocked out power supplies. knocked out power suppliesனால் அது கட் ஆகிடுச்சு. இந்த ஸ்ட்ராம் வந்து அந்த பவர் சப்ளைலாம் கட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு. 2 people passed away and 10 were knocked outனா மேக் சம் ஒன் அன்கான்ஷியஸாக ஆகிட்டாங்க. நெக்ஸ்ட்டு நாக் அவுட் வந்து அன்கான்ஷியஸாக வருது. அண்ட் நாக் ஒன் செல்ஃப் அவுட்னா டோன்ட் பி மேக் சச் அ எஃபர்ட்.
டு டூ சம்திங். அதாவது தேவையில்லாததுக்கு நிறைய எஃபர்ட் எடுத்து நம்ம டைமை வேஸ்ட் பண்ணோம். டோன்ட் நாக் ஆர் செல்ஃப் அவுட். தென் ஜங்கினா என்னென்னா பர்சன் வித் அ கம்பல்சிவ் ஹேபிட் ஆஃப் அப்சசிவ் டிபெண்டன்சி ஆன் சம்திங். ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப பேசுவாங்க, அந்த விஷயம் நடந்துருச்சு, சரி ஓகே லீவ் இட் அப்படின்னு போக மாட்டாங்க. ஸோ அதை பற்றி ஒரு கம்பல்சிவ் ஹேபிட் இருக்கும், பேசணும், அதை டிபெண்ட் பண்ணி நிறைய அதை பற்றி நோண்டி ஆராய்ஞ்சு என்ன சொல்கிறது ஒரு ரிசர்ச்சாக பண்ணிவிடுவாங்க. அதான் ஜங்கி அப்படின்னு சொல்கிறது. டெட்னா உலகமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறது. கோ த்ரூனா வி ஆர் எக்ஸ்பீரியன்ஸிங், நம்ம அதில் தான் போயிட்டுருக்கோம், வி ஆர் அண்டர் கோயிங் ஆன் தேட் அப்படிலாம் சொல்கிறது. தென் மார்பிட், டோன்ட் பி ஸோ மார்பிட்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறது அந்த டெத்து அந்த சேட்னஸ். அதில் க்ளூமினா வெரி சேடுன்னு அர்த்தம். அவங்களே சொல்லிவிட்டு அவங்களே ரொம்ப சேட் ஆகிடுவாங்க. ஃபார் ஹெவன் சேக்னா அத்தன்டிக் மேனரில் ட்ரெடிஷ்னல் வேயில் யூஸ் பண்ணுறது. திங்ஸ் ஆர் இன் தட் பேட், அந்த அளவுக்கு ஒன்றும் மோசமாக ஆகலை. I hope this video is helpful to you. You can see how you can use all knocked out in different situations, different meanings. I hope this video is very helpful to you. I surely advise you to use all these meanings in your day-to-day life. And thanks for watching.